ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம்மா. அன்பான உனக்கு எனது அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா நம்ம வலியை பத்தி பேசியிருக்கோம். சரி. ஆனாலுமே நிறைய பேர் கேக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வலியை பத்தி பேசுறீங்க, அதை சொல்றீங்க, ஆனா எங்களால அந்த அளவுக்கு அதை உணர முடியல. எப்படி நீங்க உணர்றீங்க? அந்த அளவுக்கு டெப்தா அவங்களால அது உணர்ந்து போய் அதை ஆழ்ந்து பார்க்க முடியல. அதை பத்தி சொல்லுங்க. இல்ல அதை பார்க்க முடியலன்றது நான் சொன்னா செல்ஃப் அனலைசேஷன் நான் சொன்னேன் இல்லையா? செல்ஃப் அனலைசேஷன் நீ பார்க்கணும் முதல்ல நீ ஆசைப்படணும். நான் அதை உணரணும் நீ ஆசைப்படணும். அப்போ நீ அதை பார்க்க முடியும். இப்ப நம்ம இங்க கூட பாருங்களேன், இப்ப நம்ம எல்லாரும் முடியலன்றாங்க. இதே நானும் ஒரு 8 வருஷம் மாதிரி கேட்டா என்ன கூட என்ன நாய்க்கு இப்படி அடிப்படுமா, ஒரு ஜீவராசிக்கு இப்படி இருக்குமா, ஒரு மனிதர்களை கஷ்டப்படுவாங்களா, அதெல்லாம் பார்க்கவே இல்லையா? எல்லாரும் சொல்றாங்க. அவங்க தாண்டி தான் போறாங்க, அவங்களை கடந்துதான் போறாங்க. ஏன் அதை பார்க்கலன்னா அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற ஒரு தன்மை இருக்குது எல்லாருக்கிட்டையும். எனக்கு என் குடும்பம் என் வேலை இருக்குது, நான் அதை நோக்கி நான் ஓடுறேன், நான் எப்படி அதை பார்க்க முடியும்? ஆமா, ரெண்டாவது இப்பதான் சொல்றேன், எனக்கு தேவை இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை நோக்கி நான் போறேன். இதை நான் பார்க்கறதுக்கு டைம் இல்லைங்க, எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு போறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களை சுத்தி ஒரு கடினமான சூழல். உண்மைதான், இங்க எல்லாரும் நம்மளை சுத்தி நம்மளே ஒரு வேலையை போட்டுக்கின்னு கேட்டா என்னால அது முடியல, எனக்கு கஷ்டம், எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, எனக்கு இருக்கிற தேவையான பூர்த்தி பண்ணு. இந்த தேவை யார் பண்ணா? நம்ம தான் பண்ணிக்கணும். இப்ப நம்ம பண்ணிட்டு அப்புறம் அது கேட்டா முடியல பண்ணலன்னா அது உண்மை. அது முடியல கஷ்டமா இருக்கு சொன்னா நாளைக்கு அதே துன்பம் உனக்குள்ள வரும்போது நீ அந்த துன்பத்தை எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது ஏன் எனக்கு ஒரு கேள்வி கேட்பேன். ஆனா முன்னாடியே வந்திருக்குது, நீ முன்னாடி நிறைய பேர் நீ பாத்துருக்க, அதுக்கான கேள்வியோ அதுக்கான அறிவோ நீ சிந்திக்கணும்னு ஒரு செல்ஃப் அனலைசிஸ் நீ போகாதான் அது வரும்போது தான் உனக்கு தெரியும். அப்ப வரும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, எந்த அனலைசேஷன் பண்ண முடியாது. அந்த வழியை ஏத்துக்கதான் முடியும். ஏத்து அந்த வழியில கத்தி வேதனைப்படதான் நம்மளால முடியும். யாருன்னா ஆதரவு கொடுப்பாங்களா, யாருன்னா நம்மளை அரவணைப்பாங்களா, யாரும் நம்மளை பார்த்துப்பாங்களா, அந்த எண்ணம் தான் வரும். ஆனா அது சின்னதுல இருக்கும் போதே நீ ஒரு வாழ்க்கையை சரியா நீ வாழும் போது உங்களை சுறுசுறுப்பு இருக்கும்போது அன்னைக்கு நடந்தது. அப்ப இது ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்கறதா உங்களுக்கு ஒரு அறிவு வந்திருக்கும், ஒரு அனுபவம் வந்திருக்கும், ஒரு செல்ஃப் அனலைசேஷன் வந்துட்டு இருக்கும் பக்காவா. அது வந்துச்சுன்னா இந்த நிகழ்வு வந்தா கூட அதை எதிர்கொள்ள முடியும்னால இந்த நிகழ்வு வராமே தடுத்தே போயிருக்கும். ஏற்கனவே ஒரு கத்துக்கிறேன், எங்க எல்லாமே கத்து கொடுக்குது. நீ கத்துக்கணும்னா அந்த நிகழ்வு உனக்கு வேண்டாம், நீ கத்துக்கலன்னா அதை நீ அனுபவிச்சு தான் கத்துக்கணும். திரும்ப திரும்ப அந்த நிகழ்வு நடக்கும், அதை அனுபவிச்சு தான் கத்துக்கணும். நீங்க அதுதான் நடக்குது. சொன்னீங்க பிற உயிரை பத்தி வலியை பத்தி நம்ம சிந்திக்கல. நான் சொன்னேன், நான் போஸ்ட் சொன்ன ஒரு வீடியோல பேசும்போது சொன்னேன், ஒரு மனிதனை படுக்க வச்சு அது மேல நடந்து போறோம் நம்ம வாழ்க்கை. ஏன் நம்ம மனிதனை ரெப்ரசென்ட் பண்றோம்னா நீங்க மனிதனை தான் அதே மனிதன் மேல காலை வச்சு நடந்து போகணும், நடந்து தான் போயிட்டு இருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி தெரியும்னா, ஐயா ரத்தத்தை உரிறாயா, காசு கம்மியா கொடுறேன் சொல்றீங்களா? உண்மைதானே? தண்ணியே வரலையா எங்க ஊர்ல, ஏதோ ரெடி பண்ணா எங்க ஊர்ல இது மாதிரி ஆயிடுச்சு, விவசாயம் பண்ண முடியல சொல்றீங்களா? இது யார் பண்ணா? ஒரு மனுஷன் தான் பண்றான். இந்த துன்பத்தை ஒரு மனுஷன் தெரியுதுங்களா? சொன்ன நிகழ்வு இது ஒரே காரணம், பாப்புலேஷன். புரியுதுங்களா? பாப்புலேஷன் அதிகமாச்சு, எல்லாமே பண்ணணும் நம்ம ஆசைப்படுறோம். அந்த இடத்துல இருக்கும் ரொம்ப கஷ்டம். இது மனுஷன் தான், அதுவும் மனுஷன் தான். யாருக்கு யார் துன்பத்தை கொடுத்தா? ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் துன்பம் கொடுத்தா. இது காரணம் என்ன? அதிகமான பாப்புலேஷன் அதிகமாச்சு, அதுக்கு அதே துன்பம் கொடுத்தாச்சு. அதான் சொன்ன, அமிர்தமாயினும் அளவுக்கு மிஞ்சினால் அது நஞ்சுதான். அதே கதை இது. மனிதனாக சிறந்தவன் மனிதன் தான் இருக்கிறது, அது ஓகே இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த மனிதனுக்கு மனிதனை தான் கஷ்டத்தை கொடுப்பான், மனிதனுக்கு மனிதன் துன்பம் வரும். காரணம் அளவுக்கு மீறி மனிதன் மாதிரி தான் இது நடக்கும். இங்க அதான் நடக்குது. ஆனால் தான் உன்னால எதையும் அறிய முடியல, எதையும் தெரிஞ்சுக்க முடியல. அந்த துன்பத்தை விட்டு வெளியே வரதுக்குள்ள வழி கூட தெரியல. துன்பத்துக்குள்ள போறது ரெடியா இருக்கீங்க. அது துன்பமே இல்லாம நான் ஏன் வெளியே வரக்கூடாது, நான் ஏன் அந்த வழியை அனுபவிக்கணும், நான் ஏன் துன்பத்தை அனுபவிக்கிற கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் ஒரு டைமும் கிடையாது, நேரமும் கிடையாது. ஆனா அந்த வழியை அனுபவிக்கிறதுக்கு, அந்த வழியை ஏத்துக்கிறதுக்கு, அந்த கஷ்டத்துக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு நேரங்குது, எல்லாமே இருக்குது. கையில காசு கொடுக்குது நாங்க அதுக்குள்ள போறதுக்கு. உண்மைங்க. ஆனா இந்த விஷயத்துல சொன்னா எனக்கு நேரம் இல்லைங்க, எனக்கு டைம் இல்லைங்க, என்கிட்ட பொருளாதாரம் இல்லைங்க. இது எப்படி இருக்குது பாருங்க. உனக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்கு எல்லாமே இருக்குது, உனக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையா? இது யார் சொல்றோம்? மனிதனாக நம்ம தான் சொல்றோம். அதுக்கு அந்த வேலையை போட்டுட்டாரு நம்ம தான். இப்ப நான் பாக்கலாம், இப்ப ஒரு உயிர் போற துன்பத்தை நான் பாக்குறேன், எந்த அளவுக்கு ஒரு வலி இருக்குது, எவ்வளவு ஒரு கடினம். இப்போ ஒரு நாய், நம்ம வேலை இடத்துல ஒரு நாய் இருக்குது, கம்பெனில போய் போறோம், உடம்பு ஃபுல்லாமே தோல வயசாகி போச்சு, தோல் ஃபுல்லாமே அழுகி போயிடுது. அது நேற்று அடிச்ச அந்த மழை பெய்ஞ்சு, அந்த மழையில தண்ணி பட்டுறோம், என்னாச்சுன்னு தெரியல, உடம்பு ஃபுல்லாமே அதுக்கு நம்பிக்கை ஓடுது, ஓடிடுது. அது அளவுக்கு மீறி ஒரு துன்பத்தை இப்போ நம்மளா சொரிஞ்சுப்போம், இல்ல ஒரு மாத்திரை மருந்து போட்டுப்போம். அதுக்கு என்ன பண்ண தெரியாது. மண்ணில உருளுது, பெறலுது, ஏந்துக்குது, ஓடுது, இப்ப தெரியல. நம்ம மனுஷனா இருக்கும். ஒரு மனிதனுக்கு வலி வந்தா என்ன பண்ணுவான், என்னென்ன சொல்ல நம்மளுக்கு தெரியும். அதே போல அந்த நாய் பண்ணுது. அது எவ்வளவு ஒரு வலி, ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. நான் சொன்னாங்க இந்த மாதிரி நந்துச்சா நேத்து நான் போல மறுநாள் இந்த மாதிரி நந்துச்சேன். மறுநாள் போய் அதுக்கு நான் மாத்திரை வச்சேன், இந்த கொஞ்சம் அந்த புண்ணு காரத்துக்கு பொண்ணுதையா மாத்திரை வைக்கணும். அதுக்கு மாத்திரை வச்சேன். அந்த நாயை நான் பாக்குறேன், எனக்கு அது இவ்வளவு வலி அந்த ஜீவராசிக்கு. என்னோட கேள்வி அதான், இந்த இவ்வளவு வலி இப்போ நாயா பிறந்துச்சிங்க, ஓகே, அது இவ்வளவு வலியும் ஒரு துன்பத்தை அனுபவிக்கணுமா? எதுக்காக அனுபவிக்கணும்? என்ன காரணம்? நீங்க இதுக்கு ஒரு பாவம், இது கர்மா, தயவு செய்து சொல்லாதீங்க. இந்த சொல்லு இதை அதிகப்படுத்தும்,
இந்த சூழலை இன்னும் கடினமாக்கும். நீ அப்படி சொல்ல மாட்டேன், இதுக்கு நான் சொல்யூஷன் பண்ணுவேன், இது நான் தீர்வு கொடுக்கணும்னு போனீங்கன்னா அந்த இருக்கப்பட்ட அந்த நாயவே கூட்டு வச்சு இருக்கப்பட்ட அந்த நாயை கூட்டு வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இல்ல ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு சாவடிக்க முடியும். ரெண்டு விஷயத்த பண்ணலாம், தீர்வு கொடுக்கலாம், தீர்வு கொடுக்க முடியும். ஆனா நீங்க இப்படி சொல்லிட்டு அதை விட்டு வெளியே போயிருங்க. அது துன்பத்தை அதை அனுபவிக்கிட்டேன் கேட்டா அது எதனா பண்ணிட்டா எனக்கு எதனா அது கிட்ட போனா எனக்கு என்ன ஆயிடும் ஒரு பயம். ரெண்டாவது அதை கொன்னா அது பாவம் என்ன வந்து சேர்ந்துருமோ ஒரு பயம். ரெண்டாவது காசு இருந்தா இது எங்க போய் பண்றது அந்த அந்த அறிவுலயே அவன் போல கொடுக்கணுன்ற எண்ணமும் வரல. இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ற எண்ணமும் இல்லாம நிறைய பேர் துட்டு வச்சுக்கிறான். ஆனா துட்டு வச்சுக்கிறது யார்ட்டும் இந்த எண்ணமே இல்லை. ஏன் நான் நல்லா இருக்கேன், ஒரே விஷயம் நான் நல்லா இருக்கிறேன், ரெண்டாவது நான் ஏன் கொடு இது வேற சொல்றாங்க. இல்லாத படம் நீங்க கொடுக்காதீங்க, கொடுக்கணும் அந்த குணம் உங்களுக்கு வந்துடும், இல்லாம நீங்க ஆயிடுவீங்க. என்ன ஒரு ஐடியால என்ன ஒரு அர்த்தத்துல நம்ம பேசுறாங்கன்னே தெரியல. இந்த மாதிரிலாம் சொல்லிருக்குது. இப்ப இந்த ஜீவராசிக்கு உங்களால் தீர்வு கொடுக்கணும்னா கொடுக்க முடியும். நிச்சயமா அந்த இடத்துல நீ கடவுளா மாற முடியும். உண்மைங்க, அந்த இடத்துல நீ தீர்வு கொடுக்க முடியும். அதை விட்டு நீங்க வந்து பாவங்க அது பண்ண இதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போறது எந்த புண்ணியமும் கிடையாது. ஆனா இதே விஷயம் உனக்கு நடந்தா நீ அப்ப என்ன சிந்திப்ப தெரியுமா? ஐயா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாரா கேட்க மாட்டேன் கேட்பல, ஐயா நல்லா முடியாது நீ கேக்குற. அப்ப நீ கம்முனு உட்காந்துன்னு எதுவுமே இல்ல கம்முனு எனக்கு நோய் வந்து எனக்கு வந்து காரணம் பாவம் தாங்க, நான் பணம் பார்த்து வந்து விளைவித்தாங்க, நான் செஞ்ச கருமா தாங்க வந்துச்சு கம்முனு பார்ப்போம். யாருக்கு மாட்டீங்க? அப்ப மட்டும் உன்னால இருக்க முடியாது. நீ கேட்டு எனக்கு அந்த வலிக்கு தீர்வு சொல்யூஷன் சொல்லுன்ற. அப்ப இதே போல இந்த ஜீவராசிக்கு வரும்போது அப்பயே தீர்வு கேட்கல. அப்ப நீங்க தீர்வு கேளுங்க. தீர்வு என்னால பண்ண முடியும் நீங்க அதுக்கு நான் சொல்யூஷன் பண்ண முடியும். நீ இந்த எண்ணம் என்ன பண்ண ஒண்ணும் பண்ணாது. இந்த எண்ணத்தை ஓர வச்சிடும். இந்த பாவன்றது கருமாறது ஓர வச்சுட்டு உன்ன அந்த செயலை செய்ய வைக்கும். நீ செய்யும் போது ஒரு அனுபவத்தை பெறலாம். உண்மைங்க, இந்த வலி ஏன் வருது கேள்வி என்ன போலயே அதை உணர்றேன் நான். தானா நீங்க செயல ஆரம்பிச்சு தானா வந்துடும். அது இப்போ அப்படிதான் வந்து இருக்குது. இப்பதான் சொல்றேன், என்னால என்ன முடியுமோ அதை நாங்க செய்யறோம். நாங்க எங்களால என்ன முடியுமோ அந்த செயலை செய்யறோம். அந்த அனுபவத்துல போறேன். ஒரு ஒரு உயிர் போடுற வலி என் வலி என்னால உணர முடியுது. எங்கெங்க என்னென்ன வலிக்குது அந்த வலி எப்படி இருக்கும்னு என்னால ரியலைஸ் பண்ண முடியுது. சும்மா கிடையாது, நிறைய விஷயத்த என்னால ரியலைஸ்டா உணர முடியும். இந்த உணர்வு எல்லாராலையும் முடியும். கண்டிப்பாங்க. செல்ஃப் பாலினைசேஷன் அதிகமானால் எல்லா உணர்வும் உணரலாம். அந்த ஒருமை குணம் வந்தா அனைத்தும் தாண்ட பொருள் வரும். நான் சொன்னேன் காத்துக்கு வலிக்குன்னு பேசிடுவேன். சரி, இப்ப வீடியோல போனேன், நிறைய வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்த்து காத்துக்கு வலிக்குன்னு நான் பேசிடுறேன். இப்ப காத்துக்கு போய் வலிக்குமா? நீ உன் அறிவுக்கு நீ சொல்றது சரி, ஏன்னா நீ அதுக்குள்ளே போல. முதல்ல உன் வலியே உனக்கு தெரியல, நீ காத்துக்கு வலி உன்னால தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா அந்த காத்தோட வலி இருக்குது எனக்கு தெரியுது. ஏன்னா இப்ப நைட்டு நான் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு டயர் பைக்லாம் நிக்குது. அந்த ஒரு வண்டியில டயர்ல காத்து வச்சிருக்கு. இப்ப அப்பா ரிச்சா ஓட்டுறாரு, எங்க அப்பா இப்ப கூட ரிச்சா தான் ஓட்டுறாரு. இப்ப அந்த ரிச்சால டயரை தொட்டு நான் பேசுறேன். அந்த கருணையை பத்தி நான் பேசினேன். அப்ப கூட தோணுது, இதுக்குள்ள காத்து இருக்குது. இப்ப அந்த காத்து வெளியே போனா இருக்கு சந்தோஷம். இப்ப ஜெயில அடைக்க போட்டோம்னா ஜெயில அடைக்க போட்டுக்குது. என்ன தோணுது, நைட்ல மட்டும் எல்லாரும் காத்து அடைக்க விட்டுட்டா, நைட்ல மட்டும் எல்லா வண்டிகளையும் காத்து அடைக்க விட்டுட்டா. அந்த காத்து அந்த ஒரு 12 hour வெளியே எல்லாருக்கும் சரியா சுத்திட்டு காலைல நீங்க ஆச்சுன்னா வர என்ன வரணும் விட போறீங்களா? இல்ல. என்ன நீங்க கேட்க போறீங்க எத்துக்கிறேன்னு கிடையாது, நீங்க எத்துக்க போறீங்க. அப்புறம் என்ன இருக்கு, இந்த ஒரு 12 hour எனக்கு சரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உணர்வு எனக்கு அந்த இடத்துல வந்து அந்த உணர்வு வந்துச்சு. ஆனால் பெரிய ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. ஒரு உயிர் துடிச்சா அந்த துடிப்பை பார்த்து நான் ஃபீல் பண்ணா 4 பேர் பார்த்தாப்பா எவ்வளவு கருணையவன் எப்படி ஃபீல் பண்றான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை விட ஒரு பெரிய ஃபீலிங் என்கிட்ட வந்துச்சு. அதை நான் நினைக்கும் போது ஐயோ நைட்ல காத்தாடி விட்டா ஒரு ஏன்னா காத்தா நான் மாறினதுனால எனக்கு அது சந்தோஷம். கண்டிப்பா. ஏன்னா இப்ப காத்தா இருக்கிறது நான் தான் நான் வெளியே எடுத்து விட்டுடுங்கடா, நான் கொஞ்சம் வெளியே சுத்திடுவேன். ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறோம், நம்மள கூட்ட ஜெயில அடிச்சுட்டான். நைட்டு மட்டும் எங்க தொந்த விட்டீங்கன்னா கொஞ்சம் அடி வெளியே போய் சுத்திட்டு வந்து நாங்க அப்புறம் காலைல வந்துடும்பா அப்படின்னு நம்ப முடியாது. ஏன்னா நீ ஓடிவிடுவான் வேணும். ஆனா காத்து நீ என்ன பண்ணாலும் வந்துதான் ஆகும். ஏன்னா அதுக்கான கருவி உங்ககிட்ட இருக்குது, அதை வச்சு நீ எடுத்துக்கலாம். ஆனா அதை எடுத்து அடிச்சு வைக்கிறிய நைட்ல மட்டும்தான். அப்படி தோணுச்சு. இப்ப நம்ம வெளியே சொன்னா இது என்னங்க பைத்தியக்காரத்தனமா? தப்பு கிடையாது, நீங்க சொல்றதும் தவறு கிடையாது, நான் சொல்றதும் தவறு கிடையாது. ஏன்னா என் அளவு நீ அந்த அன்பை கருணை நீ உணரணும்னு ஆசைப்பட்ட அந்த உணர்வை நீ பிடிச்சிருந்தா உன்னால அதை ஏத்துக்க முடியும். இப்ப நான் சொல்றதை நீங்க ஆமா நல்லா எப்படி அப்படி சிந்திச்சோட உணர்ந்துட முடியும். ஆமா தானே, அது என்ன இருக்குது நல்லா இருக்குது. ஆமா, இப்போ காத்து எவ்வளவு சுதந்திரம் அழகா வீசும், ஒரு குளிர்ச்சியா அடிக்கும். அதப்போ ஒரு ஜெயில அடிச்சுக்கமா நம்ம காத்த ஜெயில அடிக்க முடியுமா? அதெல்லாம் முடியாதுமா. டேய் சிலிண்டர் கேஸ் கம்பெனில அங்க இங்க ஃபுல்லா காத்து அடிச்சு வச்சுக்கிறாங்க. எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்குதுடா, எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்குது, எல்லாத்துக்கும் உணர்வு இருக்குது, எல்லாத்துக்கும் சுதந்திரம் ஆசை இருக்குது. அதே ஆசை உங்க எல்லாருக்கும் இருக்குது. உங்க சுதந்திரத்தை நீங்க கெடுத்துக்கிறீங்க, உங்க சுதந்திரத்தை நீங்க கெடுத்து பிற சுதந்திரத்தை நீங்க கெடுக்கிறீங்க. இதைத்தான் நம்ம பண்றோம். அதனால்தான் நம்மளோட சுதந்திரத்தை எப்படி சுதந்திரம் ஆக்கிது அந்த யாருக்கு தெரியல. இதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டோம், கர்மா, பாவம், புண்ணியம். ஒண்ணும் பண்ண முடியும். இந்த வார்த்தை சொல்லி அதையே தாண்டி அதெல்லாம் தூக்கி கீழே போட்டு வாழ்ந்துக்கிறீங்க. ஆனா எதனா நந்தா அதை எடுத்துக்கிறீங்க கையில. எதுக்குன்னு எனக்கும் தெரியல. ஒரு உயிர் படுற வழி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது.
முக்கியமா நான் கூட ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான். நான் ஸ்ட்ரீட்ல நம்ம அதிகமா தெருல சுத்துறது. ஏன்னா வேற எந்த ஜெர்சி பூனை கூட நம்ம அந்த அளவுக்கு ஆகுது. ஆனா எல்லா உயிருக்கும் அந்த துன்பம் இருக்கு. பூனைக்கு கண்ணு இருக்காது. ஆமாங்க. நைட் ஆனா போதும். நைட்ல நான் திரும்ப நாய்களா சேர்ந்து பூனை அப்படியே கட்சி தனித்தனியா போடும். நான் நிறைய வாட்டி அதை பார்த்துருக்கேன். இப்ப அந்த நம்ம பார்க்கும்போது நைட்னா இப்ப அது எவ்வளவு குழந்தை குட்டியோடு நடந்துருக்குது. அது குழந்தைய வந்து கடிக்கும். அவங்க அம்மா பூனை போக முடியாது. ரெண்டுமே கட்சி போட்டுரும். அதுக்கு தெரியாது. அதனால அது கட்சி. இந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகள் நடக்குது. இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை எங்க வாழ்றோம் பாருங்க. இதே போல மனிதனும் நோய் உற்று உடல் நல குன்றி கை கால் இல்லாத உடம்பு ஃபுல்லா புண்ணு வந்து அங்கங்க ரோட்ல பத்துக்குன்னு பிச்சை எடுத்துக்குன்னு எவ்வளவு பேர் சுத்துறாங்க. நம்ம நடக்கிற இடத்துல சுத்தி இந்த மாதிரியான விஷயம் நிறைய நடக்குது. கண்டிப்பா. யாரு அவங்க? நம்ம தான், மனுஷன் தான். அவங்கள பார்த்தும் நம்ம மூவ் அவுட் பண்றோம். உண்மையா எவ்வளவு பெரிய அவங்கள பார்த்தோம் நம்ம அடுத்த வாழ்க்கைய இதங்க இருக்க வாழ்க்கை அப்படி மூவ் அவுட் பண்றோம். இது என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் வந்து இதெல்லாம் வாழ்க்கைன்னா அப்படிதாங்க இருக்கும். ரொம்ப தாண்டி போகணும். அப்பதாங்க நீங்க வாழ முடியும். நீங்க இதை ஸ்டக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு கஷ்டம். லைஃப் எப்படி மூவ் பண்ணி நான் ஏன்னா லைஃப் மூவ் பண்ணா மூவ் பண்ணி இங்க தான் வந்து மாட்ட போறேன். நான் ஏதோ மூவ் பண்ணி இதை தாண்டி நான் போயிட்டேன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். சுத்தி சுத்தி கடைசியில அவர் உட்காரத்துல நான் உட்கார போறேன். ஒரு நாள் இவர் இனி உட்கார 10-15 வருஷம் வந்து உட்கார போறேன். இதான் நடந்துக்குது. இல்ல அவரை உட்காந்துக்க தேவையில்ல. கண்டிப்பா. நீங்க 10 பேர் இடத்துல நீங்க 1000 பேர் இருக்கிறானே. பிச்சை எடுத்துல இருந்தோ நோயாளியில இருந்தோ வீடு இல்லாம அது எல்லாமே அதிகமா. அது எப்படி அதிகமாச்சு? நீங்க அதிகமாக்குறீங்க, அந்த நிகழ்வு அதிகமா இருக்குது. நீங்க குறைங்க, அந்த நிகழ்வும் குறையும். உண்மைதானே? இப்ப நீ பார்த்து சொல்ற வாழ்க்கை அப்படிதாங்க இருக்கு. அது என்ன பண்றது? இது சொல்லிட்டு என்ன பண்ற? இதே இடத்துல உங்க குழந்தைய உங்க அப்பா உங்க அம்மா வந்தா கடந்து குதிப்பீங்க. ஆனா ஒரு நாள் அவங்க இருக்க போறாங்க. அன்னைக்கு நீங்க இருக்க போறது இல்ல. ஒண்ணு பாக்குறதுல நீங்க இருக்க போறது இல்ல. அவங்க இங்க இருக்க போறாங்க. இங்க எல்லாத்தையும் இப்ப இங்க ரோட்ல கூட யாரோ ஒருத்தர் அம்மா அப்பா தானே. உண்மைங்க. அதெல்லாம் சந்தேகம் இருக்கு. யாருக்கோ ஒரு குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அம்மா அப்பாவோ இல்ல அக்கா தங்கச்சியோ இல்ல குழந்தை குட்டி எல்லாம் தானே. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அப்ப அவங்கள பார்த்துட்டு நம்ம புதுசா ஒண்ணு ஏன் உருவாக்கும் நம்ம ஆசைப்படுறோம்? ஏன் அந்த வழி நம்ம வழியா இருந்தா நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம வீட்டுல நம்ம இந்த எண்ணம் ஏன் வர மாட்டேது? இப்படி இந்த எண்ணத்துல வராதனால தான் எல்லார் வீட்டுல இருந்து ஒரு பீப்புளா வந்துருக்கீங்க. வந்து முடியாத நோய்வாய்ப்பட்டு உணவு கிடைக்காத எவ்வளவு பேருங்க. இந்த வழியை நம்ம எல்லாரும் பார்க்கணும்ன்றாங்க. நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றோம். நம்ம பிறந்துட்டோம். இன்னத்துக்கு இதெல்லாம் நடக்குது என்ன? இந்த கேள்வி நம்ம எல்லாரும் கேட்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் நாள் இல்லை. இதுக்கப்புறம் நல்ல அறிவு இருக்குது, நிறைய அனுபவம் இருக்குது. மொபைல் வந்துச்சு, என்ன நடக்குது எல்லாம் போடுறாங்க. எந்தெந்த உயிருக்கு எப்படி வலிக்கும், எவ்வளவு துன்பம் இருக்குது எல்லாம் போடுறாங்க. நம்ம அதை பார்த்துட்டு கூட நம்ம திருப்பி இந்த வாழ்க்கையை சஸ்டெயின் பண்ணணும். இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் கிடையாது. வாழ்க்கையை வாழணும்னு நீ சரியா வாழணும்னு நீ இந்த வாழ்க்கையை அன்பும் கருணை தயவா நான் வாழணும். ஒருமை குணம் எனக்குள்ள வரணும். அந்த எண்ணத்துல வாழுங்க, தப்பே கிடையாது. அப்படி வாழும் போது உங்களோட பெரிய மகிழ்ச்சி வரும். நீ என்னத்தை மகிழ்ச்சின்னு கேட்டலையா? அந்த மகிழ்ச்சி பேரின்பமான மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வரும். ஏன்னா அதுதான் மகிழ்ச்சி. அந்த பேரின்பமான மகிழ்ச்சியை நீங்க பெறலாம். நீங்க அதை விட்டு சிட்டு இன்பத்துக்குள்ள நீங்க போயின்னு வரும்போது ஒன்னாவது உங்க துன்பத்தை திருப்பாது. ஏன்னா அந்த இன்பம் ஒரு நாள் இருக்கு, அது உனக்கும் தெரியும். அப்ப அந்த இன்பத்தை நோக்கி உங்க எண்ணம் வரும். உங்க எண்ணம் வரும்போது உங்களுக்குள்ள துன்பத்தை அதிகமாக்கினே போகும். ஒரு காலகட்டத்து மேல நோயாவும் பிணியாவும் வந்து இன்னும் ஈஸியா முதுமையாக்கி மரணத்துக்குள்ள தள்ளி கூட்டு. இதுதான் நடந்துருக்குது. இந்த நடக்கிறதுக்கு காரணம் என்ன? பிறர் வழியை நம் வழியா உணராத ஒரே காரணம் தான். பிறர் வழியை நம் வழியா நம்ம உணரும் போது பெரிய மாற்றம். ஏன்னா பிறருன்னு ஒன்னும் நீனும் ஒண்ணு கிடையாது. நான் சொல்ல பாரு, குடும்பம்ன்றது ஒரு உலகம். அந்த உலகன்றது இங்க அனைத்துமே சேர்ந்தது உலகம் தான். உனக்கு ஒரு குடும்பமும் உன் உலகம் தான். அப்ப பிறர் குடும்பம் உலகம் தான். உலகம்னா ஒண்ணுதான். அப்ப எல்லார் குடும்பமும் நம்ம குடும்பம் தான். எல்லா உயிரும் நம்ம உயிர் தான். இங்க எல்லாமே நம்ம தான் அப்படின்ற எண்ணம் வரும் நம்மகிட்ட. அதுக்கு நம்ம கிட்ட கருணையும் அன்பு ஒருமை குணம் வரும்போது இது கட்டாயம் நடக்கும். இப்ப அது வந்ததோட வெளிப்பாடு தான் நான் பேசின்னு இருக்கிறேன். இதை பார்த்தா நிறைய பேர் என்ன கமெண்ட் கொடுக்கலாம். காரணம் ஒண்ணும் இல்ல, அவங்க அறியாம கொடுக்குற கமெண்ட் அவங்களுக்கு தெரியாம கொடுக்குறாங்க. தெரிஞ்சா யாரும் கமெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. தெரிஞ்சதுனால நான் பேசுறேன். காரணம் எல்லாத்தோட வழி நம்ம வழியா இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம மனிதனை பாக்குறீங்க, ஜீவராசியை பாக்குறீங்க, மறைஞ்சி எல்லாத்தையும் பாக்குறீங்க. எல்லாமே இன்னைக்கு இருந்த மாதிரி அச்சு உடைக்கிறான், எல்லாத்தையும் பேத்து போடுறான். ஜீவராசி ஏதோ நடக்குது, எல்லா நோய் வருது, எல்லா துன்பம் வருது, எல்லாத்தையும் பாக்குறோம். ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்க, பெல்ட் அடி என்னமோ பண்றாங்க. எல்லாமே பண்றது ஒரு ஜீவராசி தான், ஒரு உயிர் தான். அதையும் பார்த்துட்டு கடந்து போறது ஒரு உயிர் தான், ஒரு ஜீவராசி தான். இதை கடக்கக்கூடாது, இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைச்சா, உடல்நல நல்லா இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சா பெரிய மாற்றம் வரும். ஏன்னா இங்க ஒரு உயிர் படுற வழி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த வலி நீங்கணும்னு உச்சக்கட்டமான வலி. இந்த வலி நீங்கணும்னு மனித தேகத்தை கொண்ட நோய் நொடி இல்லாம இருக்கிற நம்ம, செல்வத்தோடு இருக்கிற நம்ம நினைக்கணும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு செய்யணும். ஒருமை குணம் வரணும், நம்ம உள்ள ஆசை வரணும். எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் பெறணும், நான் யாருன்ற உணர்வை பெறணும்னு நீங்க ஆசைப்படும் போது இது கட்டாயம் நடக்கும். ஏன்னா பிறர் வழியே உன் வழியா நீ எண்ணும் போது தான் இது நடக்கும். அதனால சொல்ல நீங்க எங்க ஒரு அலுவலகத்துக்கு போகும்போதோ இல்லை ஒரு வெளியே போகும்போதோ ஒரு ஃபங்க்ஷன் எங்க போனா அங்க நடக்கிற நிகழ்வு கொஞ்சம் சற்று சுத்தி பாருங்க. அங்க என்ன நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஏன் துன்பப்படுறாங்க, ஏன் இந்த மாதிரி நோயில வருத்தப்படுறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒரே காரணம் சொல்லிட்டு யாரும் போவாதீங்க. இது அவங்க செஞ்ச பாவம், அவங்க செஞ்ச புண்ணியம், அவங்களோட இப்ப கர்ம பயன் நடக்குது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்த்தா இது நடக்கக்கூடாது எண்ணத்தை வைங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது ஏன் இங்க நடக்குது, இதுக்கு என்ன காரணம், இதுக்கான
இந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணா உன்னால பிறரும் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தை மட்டும் நீ அதிகமாக்கினால் இந்த கேள்விக்கான பதில நம்ம கிட்ட கிடைக்கும். அந்த பதில் கிடைக்கும் போது நம்ம யாருன்னே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே லேஸ்பட்ட ஆள் கிடையாது. நம்ம தான் இங்க அனைத்துமா இருக்கிற பொருள் தான் இங்க அனைத்துமா இருக்கு. நீங்க எது மூலம்னு சொல்றீங்களோ, எது நீங்க பிக்கஸ்ட், அந்த பிக்கஸ்ட் தான் இந்த தேகமா இருக்குது. இந்த தேகம் தான் பலவா இருக்குது. இது அனைத்தும் அதான் இருக்குது. அப்ப நம்ம அதை உணரணும்னா நம்ம கிட்ட பிறர் வழியை நம்ம வழியை உணரும் போது மட்டும் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரே விஷயம் பாருங்களேன், ஒரு ஜிம் இருக்கு வச்சுங்க. இது எனக்குள்ள ஏற்பட்ட ஒரு சிந்தனை. ஒரு ஜிம் இருக்கு. அந்த ஜிம்ல பாத்தீங்கன்னா ஊர்பட்ட டூல்ஸ் இருக்கும், பெரிய கட்டடம் இருக்கும். ஆனா அது ஜிம்மு, அந்த ஜிம்முக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சாராம்சம், ஒரு பெரிய பேரு, அந்த ஜிம்மு தான் பெஸ்ட்னு சொல்லணும்னா, யாரோ ஒருவன் போய் அந்த இருக்கிற டூல்ஸ் எடுத்து அந்த பில்டிங் உள்ள போய் அந்த டூல்ஸ் எடுத்து அவன் அந்த உடலை கட்டமைச்சு அவர் பாடி பில்டர் ஆனா மட்டும்தான் அந்த ஜிம்முன்னு பேரும் அதுக்கு வரும். இருக்குது சிறந்த ஜிம்முன்னு பேர் வரும். அந்த டூல்ஸுக்கு எல்லாத்துக்கும் இருந்ததுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். அவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு பெரிய முக்கியத்துவம் வரும். ஆனா அது இல்லாம வெறும் நீங்க போயிட்டு அந்த டூல்ஸை தொடச்சி வைக்கிறது, சும்மா போயிட்டு சும்மா வர்றதுமா நீங்க இருந்தீங்கன்னா எந்த மாற்றமும் இங்க வராது. ஏன்னா இங்க இறைன்றது, நீங்க சொல்ற இறைவன் எங்கேயோ இருக்கிறான், அவனோட இதுதான் இங்க நடக்குது. இறைவன் இல்லாம எதுவுமே நடக்காது. அந்த இறைவன்ற ஒரு பொருள் தான் அந்த நான் சொன்ன அந்த ஜிம்மு கூடமாவும் உள்ள இருக்கிற பொருளாவும் இருக்குது. ஆனா அதுக்குள்ள பயிற்சி பண்ற பயிற்சி கூடத்துக்குள்ள போற மனிதராகவும் அதான் இருக்குது. இங்க இருக்கிற அனைத்தும் அதான் இருக்குது. அந்த ஒரு பொருள் இத்தனையா மாறி போச்சு. ஆனா அதுக்குள்ள போற நம்ம இதை செஞ்சு நான் ஒரு பாடி பில்டர் ஆவன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, நீ அந்த பாடி பில்டர் ஆனாதான் அந்த இறைத்தன்மது முழுசா தன்னைத்தானே உணரத்துக்கு சமம். அந்த ஒரு நாள் வரும்போது இங்க அனைத்துமே ஒரே கணத்தில் நித்தியமான பெருத்த கட்டாயம் போகும். இது இல்லாம நீங்க ஏதோ ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு போகுது, அதனால்தான் நடக்குது, பாவம் புண்ணிய கர்மா இறைவன் ஒண்ணு இருக்குது, அதனால்தான் இங்க எல்லாமே நடக்குது, அதனால்தான் இங்க எல்லாமே நடக்குது, அதுதான் இங்க எல்லாமாவும் இருக்குது. இதுதான் நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த சொன்ன அந்த ஜிம்மு கூடமும் அதான், உள்ள வர பொருளும் அதான், அது உள்ள போய் செய்ய போற அந்த செஞ்சு அதை உடலை ஏத்த போதும் அதான். ஆனா அது உடலை ஏத்தி அதை ஆனலகன் பட்டம் வாங்கும் போது மட்டும்தான் அது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பெருமை. இது அனைத்துமே நானாகிற உணர்வு அந்த ஜிம்முக்கு தெரியும். அந்த ஜிம்முல போன பாடி பில்டருக்கு தெரியும். அப்ப அந்த பாடி பில்டர் எடுக்கிற முடிவுக்கு அந்த ஜிம்மே கட்டுப்படும். அந்த ஜிம்மு இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்றது அந்த பாடி பில்டர் மட்டுமே முடிவு பண்ணணும். அதுதான் நம்ம பண்ணணும். நம்ம தான் அந்த இந்த ஜிம்முக்குள்ள இருக்கிற பர்சன். நம்ம தான் நம்ம உடம்ப நம்ம ஏத்தணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற டூல்ஸை வச்சு நீ கரெக்டா பயன்படுத்தி நீ இந்த உடம்பு நீ ஆனலகனா மாறினால் இந்த ஜிம்மு இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்ற முடிவு இந்த ஜிம்முக்குள்ள நீ ஆனலகர நீ சொல்லலாம். நீ சொன்னா அந்த நிகழ்வு கரெக்டா இங்க நடக்கும். இங்க அதுதான் நடக்குது. இங்க மொத்த பொருளும் சேர்ந்தது அதுதான். அது தனிச்சா ஒரு பொருளே கிடையாது. அந்த மொத்த பொருளையும் கொண்டு அன்பு கருணை தயவு கொண்டு அனைத்தும் தாண்ட ஒரு உணர்வை நீங்க பெற்றுட்டு நீங்க சொல்ற சொல்லுக்கு இந்த உலக இயக்கமே நின்று எல்லாரும் நித்தியமான 100% போக முடியும். இது கட்டாய சாத்தியப்படும். அதுக்கு கருணைன்ற ஒரே சாதனமே மூலமான சாதனை. அதுதான் ஆரம்ப சாதனை, அதுதான் முடிவு சாதனை. இந்த சாதனையை நம்ம மனித தேவை கொண்ட ஒரு நபரும் செய்யும் போது இது கட்டாயம் பெரிய மாற்றம் வரும். நம்ம எல்லாருக்குமே சாதனைனாலும் யோகம் தவம் தியானம் பிறர் வழியே நம் வழியா என்றது ஒன்னே சாதனை. அதுவே ஆரம்ப சாதனை, அதுவே முடிவு சாதனை. அதுக்கு பேர் அன்பு கருணை ஒருமை அனைத்தும் உணர்ந்த தான்ற ஒரு எண்ணம். அந்த நான் என்ற ஒரு எண்ணம் வரும்போது அனைத்துமா நீயா இருப்ப. அப்ப நீயே இந்த இடத்தோட மூலமா மாறி அந்த மூலமா மாறினா நித்தியமான பெருமை இங்க அனைத்துக்குமே கிடைக்கும்ன்ற எண்ணம் நம்மளால 100% சொல்ல முடியும். இது கட்டாயம் நடக்கும். இது 100% சாத்தியப்படும். அந்த அந்த பாதைக்கு கொண்டு போறது அன்பு கருணை தயவு தான் அதோட மூலம். அந்த ஒருமை குணமே அதோட சாராம்சம். அனைத்தும் நான்ற எண்ணமே இது முடிவுக்கான நிகழ்வா கட்டாயம் நடக்கும். சூப்பர் சூப்பர். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி. சூப்பர். மிக்க மகிழ்ச்சி.